بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் இன்றைக்கு குர்ஆனிய கதைகளில் தொடரில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படிப்பினைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரில் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையும் வச்சுக்கிறான். சூரத்துல் லுக்மான் சொல்லி ஒரு சூறாவும் இருக்குது. பெயர்கள் சொல்லப்பட்ட நபிமார்கள் அல்லாத சில தனி மனிதர்கள் பட்டியலில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறதால அவர்களுடைய வரலாறு ஒரு முக்கியத்துவம் பெறுதங்களுக்கு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா அல்லது ஒரு நல்ல மனிதராங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னென்றால் அவர் ஒரு சாலிஹான நல்லடியார், அதே நேரம் ஒரு ஞானம் மிக்க ஒரு பெரிய ஒரு அறிவாளி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு நபி அல்ல. அவர் பிறந்தது எகிப்தில். ஈராக்லண்டும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கான கருத்து எகிப்தில் தான் அவர் பிறந்திருக்கிறது. சூடான் மிஸ்ரன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரம் சூடான் எகிப்து எல்லாம் கொண்டாயிருந்த நேரம் அவர் அந்த சூடான் பிரதேசத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதனால அவர் ஒரு கருப்பு நிற ஒரு அடிமையாகத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் காணப்பட்டார். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஃபேமிலியில தான் அவர் வாரார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரியின் மகன் என்று கொண்டிருக்கிறது, அல்லது அவருடைய சாட்சிர மகன் அப்படின்னு சொல்லியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் அவருடைய சகோதரியின் மகன் என்கிறத கூட பேர் பேசுறாங்க. அவருடைய எஜமான் அவர் எகிப்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருந்தார். அப்போ அவர் எஜமான் அவரை விடுதலை செஞ்ச உடனே அவர் பலஸ்தீன் பிரதேசத்துக்கு அவர் வாழ்ந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலப்பகுதி. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஜாயின்ட் ஆகி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவருடைய அறிவை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருந்து கற்றுக்கொள்றார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய எஜமான் அவரை விடுதலை செஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் எஜமானுக்கு நாள் போக்குல விளங்கிச்சு அவர்கிட்ட அடிமையாக இருக்கிற ஆள் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை, ஒரு நல்ல ஒரு வயசான ஒரு ஞானம் மிக்க ஒரு ஆள், ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அப்படி என்று விளங்கிட்டு அவருக்கு. விளங்கினோடனேயும் இவர் என்ன செஞ்சார் என்றால், ஒரு நாள் ஒரு ஆட்டை அறுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கொடுத்தார். இதுல ஆக நல்ல 2 உறுப்பை நீங்க செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அப்ப எதை செலக்ட் பண்ணிப்பார்? ஆக நல்ல உறுப்புன்னு சொல்லி செலக்ட் பண்ணி தாங்கன்னு கட்ட நேரம் அவர் நாவையும் ஹார்ட்டையும் செலக்ட் பண்ணி கொடுத்தார். பிறகு இன்னொரு நாள் ஒரு ஆட்டை அறுத்து இதுல 2 கெட்ட உறுப்புகள் 2 செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்ட நேரம் அதே 2ஐ தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தெரிவு செஞ்சு கொடுத்தார். அப்பதான் அவர் எஜமான் கேட்டார், ஏன் நீங்க 2க்கும் ஒரே உறுப்பை தானே செலக்ட் பண்ணி தாரீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்ட நேரம் சொன்னார், இந்த 2ம் சீரானா அதை விட சிறப்பு ஒண்ணுமில்லை, இந்த 2ம் சீர்கட்ட அதை விட கேடு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி. ரைட். அப்ப அந்த வகையில அந்த ஞானத்தை அவர் கண்டதுக்கு பிறகு இவரை நாம் அடிமையா வச்சிருக்கிற நல்லமில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய எஜமான் விடுதலை செய்ததாக சில அறிவிப்புகள்ல வருது. அப்ப விடுதலை செஞ்சோடனே அவர் எகிப்தில் இருக்காமலுக்கு பலஸ்தீனுக்கு அவர் போறார். பலஸ்தீனுக்கு போய் அவருடைய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் ஜாயின்ட் ஆகி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட படிக்கிறார். படிச்சு அவருடைய அறிவையும் பெற்றுக்கொள்ள, ஏற்கனவே இவர்கிட்டையும் ஒரு
நல்ல சிந்திக்கின்ற திறன் இருந்துச்சு, கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரு நல்ல ஒரு அறிவு பின்னணியும் இருந்துச்சு. அதே நேரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் அவர் படிச்சதால அவருடைய அந்த அறிவு இன்னும் உயர்ந்ததாக மாறுது. அவர் சாதாரணமாக ஒரு தச்சு தொழில் அல்லது ஒரு தையல் தொழில் ரெண்டுல ஒன்றுதான் அவர் செஞ்சிருக்கிறார். அதோட ஆடும் மேய்ச்சிக்கிறார். ஆடு மேய்க்கிற வேலையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கிறார். அவருடைய அந்த அறிவு ஞானத்தை கண்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியில அவர்கிட்ட இருந்த இன்னொரு திறமை தான் அந்த மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்குற ஒரு 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 சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. மக்கள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப அந்த வகையில அதை கண்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியில நீதிபதியாக நியமிச்சு, அதுக்கு பிறகு தலைமை நீதிபதியாக நியமிச்சதாக வரலாற்று குறிப்புகள்ல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரை. அவருடைய சிறப்பம்சங்கள்ல அந்த பண்புகள்ல இப்படி ஒரு கதைய இமாம் இப்னு கசீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல சொல்ற. அதாவது என்னென்றால், ஒரு நாள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை அவர கூட்டாளி ஒரு ஆள் சந்திச்சார். அவர் சமகாலத்துல வாழ்ந்த கூட்டாளி ஒரு ஆள் சந்திச்சு கேட்டார் என்னென்றால், அந்த ராயி அல் கனம் அல் அஸ்வத், நீங்க அந்த நீக்ரோ ஆட்டு இடையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். மற்ற இன்னும் வர சில அறிவிப்புகள் இருக்கு. எப்படி என்றா, அந்த நீக்ரோ அந்த அடிமையாக இருந்து ஆடு மேய்ச்சால் தானே, நானும் உங்களோட ஆடு மேய்ச்சால் தானே, என்னோட ஆடு மேய்ச்சால் தானே நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லாருண்டா, அம்மா சவாதி ஃபதாஹிர் ஃபமல்லதி யுஜிபுக மின் அம்ரி. நான் கருப்புங்கிறது, நான் அடிமை நீக்ரோங்கிறது அது வெளிப்படையான விஷயம். ரைட்? உங்களுக்கு என்ன அதில் ஆச்சரியம், ஏன் ஆச்சரியமா கேட்கீங்கன்னு சொல்லி கேட்ட நேரம் அவர் சொன்னார், ஒத்துன்னாசி பிசாத்தக வகஷியுஹும் பாபக வரிதாஹும் பிகௌலிக. மக்கள் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்காங்க, உங்களை அடிக்கடி உங்கள்கிட்ட வராங்க, உங்கள்கிட்ட வந்து உட்கார்றாங்க. அதே நீங்க பேசுறது அப்படியோ திருப்தியாக கேட்டுக்கிட்டு போறாங்க. ஆனா சாதாரணமா என்னோட நீங்க ஆடு மேய்ச்ச ஒரு ஆள் தானே அப்படின்னா, எப்படி உங்களுக்கு இந்த நிலை வந்து சேர்ந்துச்சு? எப்படி மக்கள் உங்களை இந்த இடத்துக்கு எப்படி வச்சு பாக்குறாங்க? இந்த இடத்துக்கு வாரத்துக்குரிய பின்னணி என்ன என்று கேட்ட நேரம் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லார், இப்ன அஹி இன் சனஅத மா அகூல் லக் குன்த கதாலிக். நான் சொல்றதை நீங்க செய்வீங்கள் என்றால் நீங்களும் அப்படி வருவீங்க. லேசா சிம்பிளா உங்களுக்கு வரல, அதுல பிரச்சனை இல்லை சொல்லிட்டு சொல்லார், கத்தி பஸ்ஸரி. நான் இந்த தரத்துக்கு வாரத்துக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு காரணங்கள் என்றால் கத்தி பஸ்ஸரி, நான் இந்த பார்வையை தாழ்த்துறது. ரெண்டாவது கஃபி லிசானி, என்னுடைய நாவை நான் பேணுறது, நாவை பாதுகாத்து வச்சுக்கிறது. வைஃபத் மதாமி, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய உணவு, என்னுடைய சம்பாத்தியம் வந்து ஹலாலானது, ரைட், பக்குவமானது. வஹிஃப்தி ஃபர்ஜி, என்னுடைய கற்பை நான் பேணுறது, ரைட், என்னுடைய மர்மஸ்தானத்தை பேணுறது, கற்பை பேணி நான் வாழ்றேன், ரைட். வகியாமி பி உத்ததி, எனக்கு தேவையான கட்டுச்சாதனங்களை நானே தயாரித்து கொள்றேன், தேடிக்கொள்றேன். அதாவது மரணத்துக்கு தேவையான கட்டுச்சாதனங்களை நான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். வஃபாஇ பி அஹ்தி, வாக்குறுதிகள் உடன்படிக்கைகளை நான் சரியான முறையில பேணி நடக்க. வத்தக்ரிமத்தி தைஃபி, விருந்தாளிகள் வந்தால் அவர்களை சிறந்த முறையில கண்ணியப்படுத்துறேன். வஹிஃப்தி ஜாரி, அதே நேரம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காராக்களுடன் உறவை நான் சரியாக பேணி நடக்கிறேன். வத்தர்கி மா லா யஅனீனி, எனக்கு தேவையில்லாத மெட்டர்ஸ்ல நான் என்ன செய்யல, தலை போறல, ரைட். இதெல்லாம் நான் செய்யறது ஃபதாக்கல்லதி ஸய்யரனி கமா தரா. இந்த பண்புகள், இந்த விஷயங்கள் தான் நீங்க என்ன காண்ற அளவுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே, நான் சாதாரணமா என்னோட ஆடு மேய்ச்ச ஆள் நீ எப்படி அப்ப இந்த இடத்துக்கு நீ வந்தாய் சொல்லி கேட்டீங்க இல்லையா, அந்த வந்ததுக்கு காரணம் இதுதான் சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக
இமாம் இப்னு கத்தீர் அவருடைய பிதாயா நிஹாயாவில் பதிவு செஞ்சு வச்சுக்கிறார். ரைட், இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பண்புகள் குணங்களை சொல்லுது. அவருடைய ஞானமிக்க சிந்தனைகள் சொல்லி நிறைய சும்மா 2 கொண்டு வந்தேன். ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவில் உயர்ந்தவராக ஒரு சிந்தனைவாதியாக இருந்திருக்கிறார்ங்கிறத காட்டுறதுக்கு. அல்லாஹ் தாலா ஒரு மலக்கு அனுப்பி தாவூத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட உங்களை ஒரு அரசனாக நியமிக்கட்டா, அரசனாக இவர் நபியாக நியமிக்கலாங்கிறது சில நியாயங்கள் சொல்றாங்க. என்றால் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஒரு அடிமையாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். எனவே அவரை நபியாக அல்லாஹ் தாலா நியமிக்க விரும்பல, உங்களை அவர் அரசனாக நான் நியமிக்கட்டான்னு சொல்லி ஒரு மலக்கு மூலமாக அல்லாஹ் தாலா கேட்ட நேரம், அப்ப அந்த மலக்குக்கு அவர் சொல்ற பதில் இருக்குத்தானே. அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், அல்லாஹ் தாலா என்னை ஒரு அரசராக நியமிக்கும்படி வற்புறுத்தினால் அல்லது நியமித்தால், அஜ்பரணி அஜ்பரணி ரொப்பி ரைட் லக்கபில், அல்லாஹ் தாலா என்னை வற்புறுத்தி ரைட் நீங்க இருங்க சொல்லி தந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் அல்லாஹ் தாலா என்ன அந்த பதவிக்கு வச்சானண்டா என்னை தெரியும் அவன் எனக்கு உதவி செய்வான். ரைட், நஸரனி வ அஸமனி, அதே நேரம் அவன் என்ன பாதுகாப்பான். எனக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு வர போற தீங்குகள்ல இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ற வேலையும் அல்லாஹ் தாலா செய்வான். இன் ஹையரனி ரப்பி, எனக்கு ஆப்ஷனலா தந்தா நீங்க எடுக்க போறீங்களா சொல்லி அப்படி ஆப்ஷனலா கேட்டால் நானு அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. لقبلت العافية right لأني لا أسأل البلاء. நான் அப்படி ஆப்ஷனலா தந்தால் நான் அதுல இருந்து ஒதுங்கி இருக்க விரும்புறேன். ஏனென்றால் ஒரு பெரும் சோதனைக்குள்ள கொண்டு போய் மாற்றத்துக்கு நான் விருப்பம். அப்ப அந்த மலக்கு கேட்டார், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. அப்பதான் சொன்னார், இந்த அதிகாரம் என்கிறது, பதவி என்கிறது, பொறுப்பு என்கிறது எவ்வளவுக்கு உச்சக்கட்ட அந்தஸ்தோ அதே நேரம் உச்சக்கட்ட இழிவும். ஆக உயர்ந்த இடத்துக்கும் கொண்டு போகும், ஆக தாழ்ந்த இடத்துக்கும் அது கொண்டு போகும். நான் நல்ல முறையில நடந்தால், அந்த அமானிதத்தை சரியா செஞ்சால் அது என்ன ரப்பிடத்துல உயர்ந்த இடத்துக்கு அது என்ன கொண்டு வந்து வைக்கும். நான் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றல் என்று இருந்தால் அது எனக்கு பெரிய ஒரு இழிவை தேடித்தரும். என்றதால நான் எடுக்கலன்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாற்று பதிவுகளை நாங்க பார்க்கிறோம். ரைட், இப்ப பாருங்க, இந்த மெயின் பாயிண்ட் தான் நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் தான். அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை குர்ஆன்ல ஒரு சூறாவாக, சூரத்து லுக்மான் சொல்லி ஒரு சூறாவாகவே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறத நாங்க பார்க்கணும். ரைட், அப்ப அதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகனுக்கு செஞ்ச அந்த உபதேசங்களை பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு நாங்க மொழிபெயர்ப்போம் பாருங்க குயிக்கா. وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ وَمَنْ يَشْكُرْ فَإِنَّمَا يَشْكُرُ لِنَفْسِهِ وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ حَمِيدٌ. நாங்கள் லுக்மானுக்கு ஹிக்மா, அந்த ஞானத்தை கொடுத்தோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்படி அவருக்கு நாங்கள் சொன்னோம். ஏனென்றால் யாரு நன்றி செலுத்துறாரோ அவர் தனக்கு தான் நன்றி செலுத்தியவரை போன்றவர். யாரு நன்றி செலுத்தாமல் நிராகரிக்கிறாரோ அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லிட்டு وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அவர் உபதேசம் செய்த பொழுது என்ன சொன்னார்டா, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய அருமை மகனே, நீங்கள் இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். ஏனென்றால் இணை ஒரு பெரும் அநீதி, ஒரு பெரிய ஒரு அநியாயம். وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ إِلَيَّ الْمَصِيرُ. இரண்டாவது உபதேசம், நாங்கள் மனிதர்களுக்கு அவருடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை சுமந்தாள். 2 வருடம் அதுக்கு பால் கொடுத்து, அனிஷ்குர்லி ஒலிவாலிதைக்,
எனவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், அதே போல உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். இலையல் மசீர், நீங்கள் என்னிடமே மீண்டு வர வேண்டும். இது இரண்டாவது உபதேசம். மூன்றாவது, அந்த பெற்றோர்கள் அந்த விஷயத்துல தொடருது அப்படி என்றால், பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும், எல்லாம் செய்யணும், ஓகே. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விடயத்துல உங்களை தூண்டினால் அல்லது உங்களை நிர்பந்தித்தால் அந்த நேரம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்களோடு இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வத்தபி' சபீல மன் அனாப இலைய சும்ம இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அடுத்தது, யா புனைய இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு சின்ன கடுகளவு, ஒரு சின்ன ஒரு பொருள், கடுகளவு உள்ள ஒரு பொருள், அது ஒரு மலை உச்சியிலேயோ அல்லது வானங்களிலேயோ அல்லது பூமியிலோ இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை கொண்டு வருவான். அல்லாஹ்க்கு அது எவ்வளவு தெரியும் சொல்லி தெரியும். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வருவான் என்றால் அவன் நுணுக்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறார். யா புனைய அகிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா ஸாபக் இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர். என்னுடைய அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, உனக்கு அந்த பாதையில் ஏற்படுகின்ற சோதனைகள் கஷ்டங்களில் பொறுமையாக இரு, அது திடது உறுதி பூண்டவர்களுடைய பண்பாகும். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். நீ உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே, மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீ பெருமையோடு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் தஆலா பெருமை அடிப்பவர்களை விரும்புவதில்லை. வக்ஸித் ஃபீ மஷீக வக்துல் மின் ஸௌதிக் இன்ன அன்கர லஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். உன்னுடைய நடையை நீ தாழ்த்திக்கொள், பார்வையை தாழ்த்திக்கொள். இன்ன அன்கர லஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர், இரண்டால் சப்தங்களிலே ஆக மோசமானது கழுதையினுடைய சத்தம் சொல்லி இதான் உபதேசம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசம். அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று அப்படி வரலாறாக சொல்லாமலுக்கு அவருக்கு நாங்க ஹிக்மத்தை கொடுத்தோம் சொல்லி அவர் பிள்ளைக்கு மகனுக்கு செஞ்ச அந்த உபதேசத்தை குர்ஆன்ல அவன் சொல்றான். இதுல முதலாவது பாயிண்ட், நாங்க எடுக்க வேண்டிய முதலாவது பாயிண்ட் என்னன்னா ஃபாதர்ஹுட். இப்ப நாங்க பிள்ளை வளர்ப்பு மதர்ஹுட் தானே நாம சொல்ல, மதர்ஹுட். அதுக்கும் தமிழ்லையும் சொல்லி தானே, மதர்ஹுட்டுக்கு என்ன சொல்ல, தாய்மை என்று. ஃபாதர்ஹுட்டுக்கு என்ன சொல்ல, அப்படியே சொல், ஃபாதர்ஹுட்டுக்கு தாய்மை மாதிரி தந்தைமை என்று சொல்லி, அதாவது தமிழ்லையே சொல்லு இல்லாத அளவுக்கு எங்களுக்கு அது எங்கட மைண்ட்ல இல்ல. பிள்ளை வளர்ப்புல பாப்பா மாற கண்ட்ரிபியூஷன் பெருவாக எங்கட மைண்ட்ல இல்ல. பாப்பா மாற கண்ட்ரிபியூஷன் நாங்க நினைக்கிறோம் என்றால், நாங்க உழைச்சி காசு கொடுத்தா சரி, மற்ற வேலையெல்லாம் உம்மாமார் பார்த்தா சரி என்ற அந்த நிலைப்பாடுதான் கூடுதலான பாப்பாமார்கிட்ட இருக்கு. ஆனால் சூரா லுக்மான் எங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுது என்னென்றால், ஃபாதர்ஹுட், அந்த குழந்தை பேரண்டிங்ல அதுலயும் அந்த விஸ்டம் பேரண்டிங், அதான் அந்த ஹிக்மா. இப்ப குர்ஆன் இடத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க ஹிக்மாவை கொடுத்தோம், அவருக்கு நாங்க என்னது ஞானத்தை கொடுத்தோம். அப்ப அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் அந்த குழந்தை வளர்ப்பு. ஒரு சக்சஸ்ஃபுல் பேரண்டாக நாங்க மாறணுமாக இருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்க எங்களோட வாழ்க்கை, எங்களோட பிள்ளைகள்கிட்ட நாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரைட், அதான் அந்த விஸ்டம் பேரண்டிங் சொல்லி சொல்றது. அப்ப இதுல முக்கியமான ஒரு மெசேஜ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்றது. குர்ஆன்ல இன்னும் இடங்கள்ல சொல்றான் இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் பாப்பமார் குழந்தை வளர்ப்பு முறைகளை பத்தி சொல்ல நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அவங்க வளர்த்தாங்கன்னு சொல்லி அந்த ஃபாதர்ஹுட் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுது. எனவே நாங்க வாப்பமார் என்ற வகையில வெறுமனே பணத்தை கொடுத்து நாங்க பிள்ளைய வழங்குங்கிறதுக்கு அப்பால அதை தாண்டிய பங்களிப்பு எங்களுக்கு இருக்கு. அதை தாண்டிய பங்களிப்பும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மெசேஜ் அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லது இந்த சூறாவின் மூலமாக எங்களுக்கு அந்த மெசேஜ் எங்களுக்கு தர. ரைட், வாப்பமாரை பொறுத்த வரைக்கும்
அவர் பிள்ளை வளர்ப்புல மிச்சம் ஆழமான ஈடுபாடு இருக்கவும் மாட்டாது, டைம் கொடுக்க மாட்டார். அதே நேரம் அந்த மானிட்டரிங்கும் பெருசா இருக்காது. ஆனா காசு டைமுக்கு நாங்க காசை கொடுப்போம். பிள்ளை அங்கலஞ்சால போய் சென்றால் அல்லது பிள்ளையை பற்றிய கம்ப்ளைண்ட் வந்து சென்றால் டக்குன்னு நாங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த மகனும் இல்லை நான் வாப்பாவும் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ற அளவுக்கு நாங்க வந்துருவோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு காசுக்கு மேலதிகமாக ஒரு வாப்பா கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. வாப்பாட அரவணைப்பு இது தேவைப்படும், ரைட்? வாப்பாட அன்பு பிள்ளைக்கு தேவைப்படும், வாப்பாட கைடன்ஸ் பிள்ளைக்கு தேவைப்படும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சில ஆய்வுகளின்படி பாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து வளர்த்த பிள்ளைக்கும் உம்மா மட்டும் வளர்த்த பிள்ளைக்கும் இடையில இந்த பர்சனாலிட்டியில நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஆளுமை வளர்ச்சியில பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதாக ஆய்வுகள்ல வந்திருக்கு. டாக்டர் ரைஸ் முஸ்தபா ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், விஸ்டம் பேரண்டிங்னு சொல்லி, ரைட்? அந்த புத்தகத்துல அவர் ஒரு ரிசர்ச்சை கோட் பண்ணி சொல்றார், பெற்றோர்கள் அதாவது வாப்பா பங்களிப்பு இல்லாம வாப்பா தூரமாகி இருந்து வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கும் வாப்பாவும் இருந்து வளர்த்த பிள்ளைக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல. ஆனா எங்களுக்கு ப்ராக்டிக்கலா பிரச்சனைக்கும் நாங்க இங்க இருக்கிற நேரம் பிள்ளை உமா தான் வளர்க்க வேண்டி வரும். ஆனாலும் எங்கட அந்த ஒரு மானிட்டரிங் இருக்கும். டெய்லி நாங்க கோல் எடுக்கிறது, பிள்ளைகளை பத்தி விசாரிக்கிறது, பிள்ளைகளோட டைரக்டா பேசுறது. சில நேரம் இப்படி ஒன்று நாங்க வைஃபோட பேசுவோம் ஆனா பிள்ளைகிட்ட பேச மாட்டோம். அப்படியும் இருக்கு. அதுவும் பிள்ளைகிட்ட டிரெக்டாக நாங்க பேசணும். ஏனென்றால் அந்த பிள்ளைகள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, வாப்பா என்னோட பேசணும், என்னகிட்ட விசாரிக்கணும், என்ன கணக்கெடுக்கணும் என்ற அந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகள்ட்ட இருக்கு. நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகள பிரச்சனைகளை நாங்க பேசிட்டு போற நேரம் பிள்ளைகளாகவே சொல்றாங்க. ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் நான் இருந்தேன். அங்க வார பிள்ளைகள பிரச்சனைகள்ல நாங்க பேசுற நேரம் அல்லது அவங்கள கவுன்சிலிங் கூப்பிடுற நேரம் அந்த பிள்ளைகள் பெரும்பாலும் சொல்றது, வாப்பா என்னோட பேசுறல, என்னோட கடைசி ஒரு படியன் வந்தான், அட்வான்ஸ் லெவல் படிக்கிற படியன், வாப்பாவோட கோபத்துல ஜன்னல் அடிச்சு ஒட்டச்சி கையில 7 தையலோட அப்படி வந்தான். வாப்பா டீச்சர், உம்மா டீச்சர், வாப்பா பிரின்சிபல், உம்மா டீச்சர். இப்போ ஒடியனோட பேசிக்கிற நேரம் அவன் சொன்னான், 2 வருஷம் பாப்பா நானும் கதைச்சிட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற 2 வருஷம் நாங்க 2 பேரும் பேசி அவர் எனக்கு செலான் சொல்வதும் இல்லை, நான் அவருக்கு செலான் சொல்வதும் இல்லை. என்னையாலும் எனக்கு தேவை என்ன நான் உம்மா ஊடாதான் கேட்கிறேன். அப்ப அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிள்ளைக்கும் பாப்பாக்கும் மகனுக்கும் இடையில, பாப்பாக்கும் மகளுக்கும் இடையில இல்லாட்டி அது அந்த குழந்தை வளர்ப்புல பெரிய சிக்கல்களை நாங்க சந்திக்க வேண்டி வரும். இது லுக்மான் சூரா லுக்மானின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த ஃபாதர்ஹுட் பேரண்டிங்ல ஃபாதர்ஹுட்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட காசி மட்டும் போய் பிள்ளை குடுப்படுத்தி பிள்ளை நல்ல ஸ்கூல்ல போட்டு பிள்ளைக்கு நல்ல டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து அது மட்டும் போதாது, அதை தாண்டிய தேவைகள் பாப்பா கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஒரு செய்தி. 2வது செய்தி பாருங்க, இந்த 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 டேர்ம் யா புனைய என்றது, ரைட்? குர்ஆன்ல யா புனைய யா அபத்தி என்ற டேர்ம் வருது, வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? யா புனையங்கிறது இப்னுன்ங்கிறதுல இருந்து வர்றது. இப்னுன்னா மகன், இப்னுங்கிறது மகன். புனையங்கிறது இஸ்மு தஸ்கீர்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல அன்பு மகனே, மகன். இப்னுன்னா மகன், எப்னி. யா புனைய என்றால் என்னுடைய அருமை மகனே என்றது. அபி என்றால் என்னுடைய தந்தையை, யா அபத்தி என்றால் என்னுடைய அன்பு தந்தையை அங்கதான் பொருள். நீங்க பாருங்க, இங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவரோட மகனை கூப்பிடக்குள்ள பேரை சொல்லி கூப்பிடல. 2வது இப்னி என்றும் கூப்பிடல. அவர் அந்த அழைப்பு யா புனைய என்னுடைய அருமை மகனே ஒன்று. 2வது இது கால லுக்மானு லி இப்னிஹி வ ஹுவ யஇதுஹு, ரைட்? லுக்மான் அவருடைய மகனுக்கு பாருங்க வ ஹுவ யஇதுஹு உபதேசம் செய்றார். ஆர்டர் போடாமலுக்கு மகனுக்கு உபதேசம் தான் செய்றார். யா புனைய என்னுடைய அருமை மகனே. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை சொல்ல என்னென்றால் எங்களோட பேரண்டிங்லையும் தான் அல்லது எங்களோட ஃபேமிலி லைஃப்லையும் தான் மிக முக்கியமான விஷயம் இந்த கம்யூனிகேஷன்.
குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள விரிசல் வாரத்துக்கும் கணவன் மனைவிக்கும் உள்ள விரிசல் வாரத்துக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இந்த கம்யூனிகேஷன். பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் இல்லாட்டி பிரச்சனை. நிறைய குடும்ப பிரச்சனைகள் பாருங்க, அவரோட கதைக்கிறல்ல, பிள்ளைகள் சொல்லும் பாப்பா கதைக்கிறல்ல, வைஃப்னு சொல்லுவாங்க கதைக்கிறல்ல, வேலைக்கு போவார் வருவார், வந்தா போனோட இருப்பார், கதைக்கிறல்ல. என்னன்னு கேட்டா ஒன் வேர்ட்ல ஆன்சர் சொல்லுவார், அல்லது சில நேரம் பாஞ்சு விடுவார், ஒரு கதை கேட்கல. இப்படி அந்த கம்யூனிகேஷன் எரர் ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அப்படி நிறைய விஷயங்கள் உதாரணங்கள் கணக்க சொல்லலாம், லைவ்ல போறதாங்க. ரைட். அப்ப அந்த கம்யூனிகேஷன் பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தா எங்களோட குடும்பத்துல அமைதி நிலவும், மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். ரைட். எங்களோட பிள்ளைகளும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. இந்த கம்யூனிகேஷன் 2 வகையான கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன்று வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல் கம்யூனிகேஷன் வாய் மூலமாக எங்களோட பிள்ளைகளோட வைஃபோட நாங்க பேசுற நேரம் இந்த அன்பாக நாங்க பேசுறது, அன்பாக பேசுறது, நல்ல வார்த்தைகள், அருமை மகனே என்று பேசுறது. வைஃப அழைக்கிற நேரமும் அவருக்கு விரும்பின பேர்களை கொண்டு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இந்த உலகத்துல ஆகவும் விருப்பத்துக்குரிய ஆளார், மிக அன்புக்குரிய ஆளார், மிக நேசத்துக்குரிய ஆள் யாருன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆயிஷா. ஆயிஷ் யாரை சொல்றார்? ஆயிஷாவை சொல்றார். ஆனா ஆயிஷா ஃபுல் நேமையும் சொல்லல, ஆயிஷ். ரெண்டாவது கேட்ட அப்ப அடுத்தது யாருன்னு சொல்லி சொன்னா, அபூஹா, அவளுடைய தந்தை. அபூபக்கர் என்று சொல்லியும் இல்லை, என்னுடைய நண்பன் அபூபக்கர் சொல்லியும் இல்லை, ஆயிஷா நாயோட தான் அந்த சொல்லி நினைச்சு சொல்லார், அபூஹா, அவளுடைய தந்தை சொல்லி. அப்ப அந்த வைஃப்ல இருக்கிற அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறாரு. அந்த வேர்பல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட பிள்ளைகள் என்ன வாங்க மகன் சொல்லி சொல்றது, அதாவது உங்களை நான் பெற்றதுல நான் பெருமை அடைகிறேன்னு சொல்றது, இப்படியான வார்த்தைகள் எங்களோட பிள்ளைகள் அவங்கள தட்டி கொடுக்கறது, அவங்களோட பாராட்டுறது, இப்படியான விஷயங்கள் அது சொல்ல வேர்பல் கம்யூனிகேஷன். ரெண்டாவது நான் வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்லி டச் பண்றது, தொடுறது, பிள்ளையோட தலையை தடாவுறது, முதுகுல தட்டுறது, நாங்க பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறது, இப்படியான அந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷன், இந்த ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த குழந்தை வளர்ப்புல சொன்னதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் மூலமாக ஒரு சின்ன வேர்ட், யா புனை என்ற சொல், வஹுவ யஇதுஹு என்ற சொல், அந்த இதுல எப்படி ஒரு விஸ்டம் பேரண்டாக அவர் இருந்திருக்கிறார்ங்கிறத அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்றார். மூளையில ஒரு சாமானிக்கு பாருங்க, அமிக்டலான்னு சொல்லி ஒரு சாமானி. அமிக்டலா என்ற சொல் இங்கிலீஷ் இல்ல, அது கிரேக்க சொல்ல, கிரேக்கமும் இணைய ஒரு சொல் உண்டு. அதுல பொருள் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு சைஸுக்கு தான் இந்த அமிக்டலா இருக்கு. ரைட். அது பல டியூட்டி அதுக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்னென்றால் இந்த இமோஷன்ஸ் தனி உணர்வுகள், அந்த உணர்வுகளை உள்வாங்கிறது தான் அந்த அமிக்டலாட மிக முக்கியமான பொறுப்பு. அதனுடைய வலது பக்கம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் ரெக்கார்ட் ஆகும், வெறுப்பு, கோபம், இப்படியான விஷயங்கள் அதோட வலது பக்கம் ரெக்கார்ட் ஆகும். அதுல இடது பக்கம் பாசிட்டிவான இமோஷன்ஸ் ரெக்கார்ட் ஆகும், அன்பு, இரக்கம், கருணை, இப்படியான விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகும். அப்ப நாம என்ன செய்யலாம் வேண்டாம், இந்த அமிக்டலாவுல டிபாசிட் பண்ணலாமா, இமோஷன்ஸை டிபாசிட் பண்ணலாம். நாங்க என்ன இமோஷனை நாங்க டிபாசிட் பண்றோமோ அது பிறகு அதனை செய்யும், வெளியே வரும். அன்ப, கருணைய, இரக்கத்தை நாங்க டிபாசிட் பண்ணினோம்டா, இந்த வார்த்தை அது எப்படி டிபாசிட் பண்றேன்? வேர்பலாகவும் நான் வேர்பலாகவும், டச் மூலமாக டிபாசிட் பண்ணலாம், வேர்பலா டிபாசிட் பண்ணலாம். அப்படி பண்ணினால் அது பிறகு ரிஃப்ளெக்ட் ஆகும் லைஃப்ல. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு போற, என்ன கொண்டு பாலைவனத்துல விட்டுட்டு புள்ள பெருசா ஓடி விளையாடக்குள்ள கத்தியை எடுத்துட்டு போன எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
அப்ப என்ன சொல்லுவா வைஃபும் மகனும் என்ன சொல்லுவான், பொறுப்பில்லாத வாப்பா இருக்கீங்களே நீங்க, எங்களை பாலைவனத்திலையும் விடுபட்டு போய் காணாததுக்கு ஓடி விளையாட கூட கத்தி எடுத்துக்கு வாரீங்க அறுக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கும். ஆனா அப்படி சொல்லலே, மாற்றமா நடந்துச்சு. அப்ப எப்படி எப்படி அந்த மாற்றம் வந்துச்சென்றால், ஏற்கனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் இந்த இமோஷனல் டிபாசிட்டை இஸ்மாயில் அலிஸ்லாத்துல பிரைன்ல வச்சுட்டார். அப்ப போய் எப்படி கேட்ட, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு, என்னுடைய அருமை மகனே, உங்களை அறுத்து பலியிடுறதுக்கு நான் கனவு கண்டேன், உங்களோட கருத்து என்ன? அப்ப மகன் ரிப்ளை எப்படி இருந்துச்சு, யா பத்தி, என்னுடைய அன்பு தந்தையே, இஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மஅ ஸாபிரீன், என்னுடைய அருமை தந்தையே, நீங்க உங்களோட ஆர்டர், அல்லாஹ்வோட ஆர்டரை நீங்க நிலைநாட்டுங்க, பிரச்சனை இல்லை, நான் பொறுமையா இருக்கேன் சரி சொல்ல அளவுக்கு பாருங்க. அப்ப ஏற்கனவே அந்த இமோஷன் நாங்க பாசிட்டிவ் இமோஷன்ஸ் எங்களோட பிள்ளைகள்ல மைண்ட்ல டிபாசிட் பண்ணி வச்சால் நாங்க சொல்றத பிள்ளைகள் கேட்கும். அப்ப அதிகாரம் தோரணையில நாங்க பேச வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. உபதேசமாக சொல்றது, பிள்ளையோட அன்பாக பேசினா அந்த பிள்ளை எங்கள்கிட்ட வரும்ங்கிறது இது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க இங்க இருந்துட்டு என்ன செய்யலாம், டெய்லி பிள்ளைகளோட பேசலாம். பேசி விசாரணை நடத்தாமலுக்கு படிச்சா, ஸ்கூலுக்கு போனா, டியூஷனுக்கு போனா, வந்தது படிச்சா, இந்த விசாரணை இல்லைன்னு தொடங்குறேன் நான். அப்படி இல்லை, சும்மா கேஷுவலா அந்த பிள்ளைகளோட அன்பா பேசி, நம்ம சாப்பிட்டீங்களா, இப்படி இந்த தூங்கினீங்களா, விளையாடினீங்களா, இப்படியான விஷயங்களை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். நாங்கள் போலீஸ்காரர் மாதிரி கேள்வி கேட்க போனோம்னா பிள்ளை போனுக்கு என்ன செய்யாது, ஆன்சர் பண்ணாது. உமாவோட கதைக்க சொல்லி போட்டு போயிடுது, இல்லாட்டி மால்கிட்ட கொடுங்க நான் டியூஷனுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு போயிடும். அப்போ நாங்கள் கட்டாயம் எங்கள்கிட்ட அந்த கம்யூனிகேஷன், எங்களோட பிள்ளைகளோட நான் அந்த கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி கதைக்கிற நேரம் நாங்கள் அதை கதைக்கணும். கட்டாயம் நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவைக்கு அன்பாக கதைக்க வேண்டியது. இப்போ நாங்கள் இங்க இருந்துக்கிட்டு அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் செய்யல, பிள்ளைகளை டச் பண்ணி இல்லாது, கிஸ் பண்ணி இல்லாது, ரைட், அந்த வேலையை உமா செய்யும். அவங்களுக்கு நாங்கள் வீட்டிலே வந்து சூழலை கொண்டு வரணும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகல, நாங்கள் முத்தமிடுறது, ஸ்கூல் முடிஞ்சு வந்தது பிறகு முத்தமிடுறது, தூங்குற டைம் நாங்கள் முத்தமிட்டு தூங்க வைக்கிறது, அவங்களை எழுப்புற சந்தர்ப்பத்தில் கூட போய் அவங்கள அதட்டாமலுக்கு ஏசாமலுக்கு அவங்களோட தலையை தடாவி நாங்கள் எழுப்புறது, இப்படியான இந்த விஷயங்களே தானே. சில வேளைகளில் சில பெற்றாருக்கு கூச்சமும் இருக்கும், பிள்ளைகளை அப்படி டச் பண்ணுறதுல கூச்சமும் இருக்கும். அப்படி இல்லை, நாங்கள் நிறைய பார்க்கோம், பெரிய பெரிய ஆட்கள் கூட இப்போ அந்த 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 இதை ஹயாத்தாக்குறாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத உணர்றாங்க. அந்த கேப் வரப்படாது, பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இப்படியான கேப் வரப்படாதுங்கிறதுல மிச்சம். இல்லாட்டி என்ன நடக்கும் என்றால், அவடத்துல ஒரு வக்கியம் உண்டு வரும், பிள்ளைக்கு அன்பு தேவை உண்டு வரும். வந்தோடனே வேற பக்கத்தால எங்க அன்பு கிடைக்குதோ அந்த பக்கத்துல என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படி நிறைய பாதிப்புகளை நாங்க சமூகத்துல காண்றோம். அதனால பிள்ளைகளுக்கு தேவையான இந்த இமோஷனல் சைட், அதாவது குறிப்பாக பாசிட்டிவ் இமோஷன்ஸ், அன்பு, கருணை, இரக்கம், அந்த பிள்ளைகளோட பணிவாக நடக்கிறது, இப்படியான இந்த விஷயங்கள்ல நாங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ் கட்டாயம் எங்களை இந்த விஷயத்தை நாங்க வெளிப்படுத்தும். நீங்க கோல்ல இப்ப வீடியோ கோல் தானே, ஜூம்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ வீடியோ கோல்லையோ நாங்க பிள்ளைகளோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கதைக்கிறது, அவங்கள பாராட்டுறது, இந்த விஷயங்கள் கட்டாயம் செய்யப்படும். இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த மூணாவது, இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மகனுக்கும் இடையில நடந்த அந்த சம்பாஷணை, அல்லது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு செஞ்ச அந்த உபதேசத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை சொல்ற, எப்படி பிள்ளைகளை நாங்க வளர்க்கிற, ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குற என்ற ஒன்றையும் அல்லாஹ் தஆலா அந்த ஆர்டரை சொல்லலாம். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு அகீதா, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஷிர்கோட சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வை நாங்க வணங்கணும், நாங்க இணை வைக்கப்படாது என்றதை சொல்றது. அதே நேரம் பாருங்க, அல்லாஹ்வை பத்தி அந்த மகத்துவத்தை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறது. சின்ன வயசுல இருந்தே அந்த இதை கொடுத்துருவோம் நாங்க பிள்ளைகளுக்கு, அல்லாஹ்வை பற்றி அந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய குத்ரா, அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, ஆற்றல், இதை பற்றிய அந்த நம்பிக்கையை சின்ன வயசுலயே பிள்ளைகள்கிட்ட போட்டுடணும். பாருங்க, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு பொருளாக இருந்தாலும்
அது ஒரு மலை உச்சியில் இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். வானங்கள்ல இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பூமியில இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வருவான். அப்படின்னா அல்லாஹ் தான் அந்த புள்ளட உள்ளத்துல மிக பெரும் சக்தியாக இருக்க வேண்டும். அந்த அந்த விஷயத்தை முதலாவது நாங்க கொடுக்கிறது. ரெண்டாவது பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கணும்ங்கிறத அல்லாஹ் தஆலா எவ்வளவுக்கு முக்கியமாக அதை வலியுறுத்துறான் என்றால், அகீதா சம்பந்தமாக பேசிய 2 வசனங்களுக்கு இடையில், அந்த வசனத்தை முடிக்காமலுக்கு அந்த 2 இடையில் அல்லாஹ் தஆலா பெற்றாருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை சொல்றான். ஏனென்றா இன்னைக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு ஸ்டோரிஸ், எவ்வளவு சம்பவங்கள் வருது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த கேப். லேசான கேப் இல்லை, மிச்சம் பயங்கரமான கேப்புகள். சின்ன பிரச்சனைக்காக பெற்றோர்களை தூரமாக்குறது, சொத்து பிரச்சனைக்காக வேண்டி பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யறதுங்கிறது ஒரு ஒரு லிஸ்டே இருக்கு. சொல்லக்கூட அப்படி ரெக்கார்ட் வந்துகிட்டு போகுது, எவ்வளவு லிஸ்டுகள், எவ்வளவு பிரச்சனைகள் என்ற சொசைட்டில இருக்கின்றது. எனவே பெற்றோர் பிள்ளைகள் உறவுங்கிறது சாதாரணமான உறவு இல்லை. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அடுத்த நிலையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தார ஆர்டர் பெற்றோர்களுக்கு நாங்க கட்டுப்படுறது. அதே நேரம் பாவங்கள்ல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ரெண்டாவது உக்கூக்குல் வாலிதைன், ரெண்டாவது நிலையில் உள்ள பாவம் ஷிர்க்குக்கு பிறகு பெற்றோர்களுக்கு நாங்க அநியாயம் செய்யும், பெற்றோர்களுக்கு நாங்க மாறு செய்யும். அப்ப அதை சின்ன பருவத்தில் இருந்து என்ன செய்யணும், பிள்ளைக்கு நாங்க போட்டுக்கிட்டு வரணும். அடுத்தது அதுக்கு பிறகு அகீதாக்கு பிறகு இபாதா. அந்த ஆர்டர் பாருங்க, இபாதா. யா புனைய அகீமிஸ் ஸலா, மகனே தொழுகையை நீ நிலைநாட்டு. எங்க பிள்ளைகள்கிட்ட நாங்க அதுல எந்த கம்ப்ரமைஸும் இல்லை, அவங்க தொழுகையில பேணுதலா இருக்கும். ரைட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. அப்ப சின்ன வயசுலேயே நாங்க அல்லாஹ்வோட பிள்ளைய லிங்க் பண்றோம். அதுக்குரிய வழி, ஆக சிறந்த வழி தொழுகைக்குரிய ட்ரைனிங் சின்ன வயசுல இருந்தே கொடுக்கும். அதுல எந்த விட்டு கொடுப்புக்கும் இடம் இல்லை. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விட்டு கொடுப்புக்கும் இடம் இல்லை. இப்ப ஷேக் முகமது அல் கஸாலிட்ட கேட்டாங்க, சுபஹ் தொழுகைக்கு தொழாமலுக்கு மகன் படுக்கிறான், அவனை எழுப்பாமல் படுக்கிறான், இனி என்ன செய்ய, நாங்க எழுப்பாமல் கூட்டு போகலாமான்னு சொல்லி அவர் கேட்டார். என்னென்றால், இப்போ உங்களோட மகன் நீங்க எல்லாம் பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள படுக்கிற நேரம் நெருப்பு பிடிச்சிச்சு, வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிச்சு. இப்ப என்ன செய்வீங்க? மகன் படுக்கட்ட நித்திர குழம்பிரும் நீங்க மகனை எழுப்பாமல் போவீங்களா? இல்லை, எழுப்பித்தானே போவீங்க. எழுப்பாட்டி தூக்கி எடுத்துட்டு இல்லையா போவீங்க தண்ணியை ஊத்தி. இப்ப இதை விட பெரிய நரக நெருப்புல அவன் உளுந்துருவானே தொழாமல் படுத்தானண்டா. அப்ப எப்படியாவது நீங்க அவன் எழுப்பி தொலை வைக்கத்தான் வேணும் சொல்லி, அப்படி அந்த அளவு தூரம் அந்த பாருங்க. பல இபாதத்துக்கள் இருந்தும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு பிரதானமான வணக்கம் தொழுகை. என்றால் தொழுகை சீரானா எல்லாமே சீராயிரும். அந்த வகையில எங்களோட பிள்ளைகள தொழுகையில நாங்க இங்கிருந்துக்கு விசாரிக்கணும். கட்டேன் தொழுதீங்களா, பள்ளி போனீங்களா, அந்த விசாரணை வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி விசாரிக்காட்டியும் குறைஞ்சபட்சம் நாங்க அந்த புள்ள தொழுவுதாங்கிறத ஒரு மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இருக்கு. அடுத்தது இபாதத்துகளோடு மட்டும் நின்று விடாமலுக்கு அந்த வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த சமூக தீமைகளை வெறுக்கக்கூடியவர்களாக நன்மையை பரப்பக்கூடிய அந்த குணம், தாவா உடைய அந்த பண்பை சின்ன வயசுலேயே பிள்ளைகள்கிட்ட நாங்க என்ன செய்யணும், நாங்க வளர்க்கணும். ரைட். வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். தாவா பாதையில நீங்க இருக்கிற நேரம், தீமைகளுக்கு எதிராக போராடுற நேரம், நன்மைகளை சொல்ற நேரம், சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதுல நீங்க பொறுமையாக இருங்க. அது உலுல் அஸ்மலுடைய பண்பு சொல்லி இபாதா என்ற பகுதியை அடுத்து சொல்ல. அடுத்த மூன்றாவது பகுதி பண்பாடு. பண்பாடு பிள்ளைகிட்ட கட்டி எழுப்பப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பண்பாடு. அதுல நீங்க பெருமை அடிக்காது, பூமியில பணிவாக நீங்க நடங்கும் என்ற அந்த விஷயத்தை தான். அவங்களோட சப்தம் நீங்க மிச்சம் சத்தத்தை கூட்டி நீங்க பேசாதாங்க. அதாவது ஒழுக்க ரீதியாக ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்குரிய வழிகாட்டு. அப்ப 3 விஷயம். அகீதா ரீதியாக அந்த பிள்ளைக்குரிய கைடன்ஸ், 2வது இபாதா ரீதியான அந்த பிள்ளைக்குரிய கைடன்ஸ், 3வது அஹ்லாக் ரீதியான கைடன்ஸ். இது 3 தான் எங்களை பிள்ளைகளுக்கு.
அப்ப அந்த 3 வகையான கைடன்ஸையும் ஒரு பிள்ளைக்கு எப்படி அந்த பிள்ளை விரும்பக்கூடிய வகையில, பிள்ளை ஏற்று நடக்கக்கூடிய வகையில செய்யலாம்ங்கிறது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த வரலாற்று சம்பவத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையில சொல்லித்தாரான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு 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 சூறாவும் ஒரு வரலாற்று நிகழ்வும் டிரெக்டா எங்களோட பர்சனல் லைஃபோட நாங்க சம்மந்தப்படுறது. கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் இதுல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரகிள் பண்ணாத ஆக்கள் இல்லைங்கிற அளவுக்கு எங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. எங்களோட பிள்ளைகளுக்காங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்காங்க, பொம்பளை பிள்ளைகளுக்காங்க, சின்ன பிள்ளைகளுக்காங்க, வளர்ந்த ஆக்கள் இருக்காங்க, கல்யாணம் முடிச்சு போட்டு போன ஆக்கள் இருக்காங்க. சில நேரம் கல்யாணம் முடிச்சு போனது போறவும் பிரச்சனை எங்களுக்கு பிள்ளை. ரைட். அப்ப அவங்கள எப்படி நாங்க ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்குரிய அழகான ஒரு கைட்லைன் தான் இந்த அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிற கைட்லைன். எனவே இந்த சூறாவும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த வரலாறும், அவர் ஒரு ஞானமிக்க ஒரு மனிதர், அதே நேரம் ஞானமிக்க ஒரு தந்தை. அப்ப அந்த ஞானமிக்க அந்த மனிதருடைய நிறைய உபதேசங்கள் இருக்கி, நிறைய ஹெக்மாக்கள் இருக்கி, அவற்றையும் நாங்க படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அவற்றையும் நாங்க தொகுத்து படிக்கலாம். அதுல ஆழமான பல கருத்துக்களை அவங்க பேசியிருக்கிறார். அதே நேரம் ஒரு தந்தையாக எப்படி நாங்க நடந்து கொள்ளணுங்கிறதுக்குரிய அழகான வழிகாட்டலையும் தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு நாங்க இதை எங்களோட ஃபேமிலி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் டைம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா ஒரு 2-3 monthsல நல்ல சேஞ்ச் வழங்கும், பெரிய மாற்றங்கள் வழங்கும். இந்த நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயத்தை எங்களோட லைஃப்ல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.